நம்ம வியூஸ் வந்து நல்ல ஸ்கூல் அட்மிஷன் காலேஜ் அட்மிஷன் கிடைக்க ஏதாவது ஸ்லோகம் கேட்டிருக்காங்க, ஏதாவது ஸ்லோகம் சொல்லி தெரியா? கண்டிப்பா. ஏன்னா இது கரெக்ட் டைம். இப்போ இந்த டைத்துல தான் இன்னொரு ஸ்கூல் சுவிட்ச் ஆகிறதுக்கு நல்லபடியா காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறதுலாம் கேட்பாங்க. ஆதிசங்கரருடைய தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல இருந்து 2 ஸ்லோகம் சொல்ல போறோம். தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து நவகிரகத்துல இருக்கிற குருக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. தட்சிணாமூர்த்தி சிவ அம்சம். அதனால தட்சிணாமூர்த்திக்கு சிவன் கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுத்தி வரும்போதே தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதிகள் இருக்கும். சிவாம்சம்னால அவர் வந்து அவருக்கும் கீழே எல்லா முனிவர்களும் உட்கார்ந்துட்டு அவர்கிட்ட பாடம் கத்துக்கிற மாதிரி அந்த அழகா அரசமரத்தின் கீழே வச்சுன்னு ரொம்ப அழகான அது நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவர் தான் குரு அப்படின்னு. எல்லாருக்குமே இந்த உலகத்துக்கே எல்லா தெய்வங்களுக்குமே ஒரு டீச்சர் அப்படின்னு சொன்னா தட்சிணாமூர்த்தி தான். அதனால நவகிரக குருக்கு போய் பண்ணிட்டு அவர் தான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிட்டு பண்ணிடாதீங்கோ. அவர் வேற இவர் வேற. இவருக்கு வந்து முல்லை பூவால பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வழக்கத்திலேயே உண்டு கருப்பு கொண்டக்கல்ல, அதை வச்சு சுண்டலா பண்ணி கூட நைவேத்தியம் பண்ணலாம். வெண்பொங்கல் சிவ அம்சம்ங்கிறதுனால வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். இதெல்லாமே பிரசாதமா விநியோகம் பண்ணி மத்தவாளுக்கு கொடுக்கணும். சித்திரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருர்யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யா சின்ன சம்சயாः. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ.